மாதிரி பேசுற? நான் ரவுடி சரோஜா. நீ என்ன பெரிய மன்மத குஞ்சா? மன்மத குஞ்சுதே. மன்மத குஞ்சாடா? குஞ்ச பாக்குறியா? சானாமுனா சங்கடி படி செத்து போயிடுவேன் நினைச்சுக்க. யாரு? சேன கிழங்கு தெரிச்சு போயிரும் பாத்துக்க. இழுத்து வச்சு அடிச்சனா உனக்கு இருக்கிற எலும்பு நொறுங்கி போயிரும் உனக்கு. கட்டி தொங்க விட்டு பிராய்லர் கோல் மாதிரி கிழிச்சு விட்டு போயிடுவேன். இந்த பேச தெரியாத பொம்பளை வருவா பாரு. அவள்ட்ட வச்சுக்கணும் உன் பேச்ச. எடக்கு முடக்கு பேச்செல்லாம். உனக்கு பேசுறதுக்குலாம் ஆமா போட்டு போறான் பாரு. பேசுறேன்னு வச்சுக்க வாய் பதன கை பதனமா போய் சேருவேன். உனக்கு ஊம் போட்டு போறான் பாரு பப்புன்காரன். அவன் கிட்ட வச்சுக்க. என்கிட்ட வச்சேன்னு வை. ரெண்டா கிழிச்சு அப்படியே உட்கார வச்சு செஞ்சுட்டு போயிரு. உனக்கு ஜால்ரா போடுற ஒரு பொம்பளை. அவள்ட்ட வச்சு ஓட்டல. இன்னைக்கு நீ ஜால்ரா போடுதே. இன்னைக்கு ஜால்ரா போட வக்கிரவன உன்னை நான் தானே முதல்ல. நீ பெரிய கிழிச்சு நீ என்ன பெரிய புடிங்கி பொன்னம்பளா? பொன்னம்பளனே. நீ என்ன புடிங்கி பொன்னம்பளா? பொன்னம்பளனே. கிழிச்சு காப்ப நட போற. நடுவேன். யார் நடுவா? பரம்படிச்சு விடுவேன். யாரு? தொளி அடிச்சு விடுவேன். தொளி அடிச்சவள நக்குவே முதல்ல. வாய்க்கா புடிச்சு வாமடை அடைச்சு தண்ணியை பாய்ச்சிட்டு பாப்பா போயிடுவேன். முதல்ல. பாப்பா. யார் தண்ணியா யார் தள்ளுறாளு? இங்கரு. பொம்பளை அதிகமா பேசுறீன்னு வை. அந்த குடும்பம் குட்டிச்ச வர போயிடும். ஆம்பளை அதிகமா பேசினா அட்டை தரிசிரியம் சொல்லி வச்சிருக்காங்க. இந்த புராணத்துல கிடையாது. ஆம்பளை சிங்கம். பொம்பளை சிங்கமியா. நாட்டின் தமிழ் மகன். நாட்டின் தமிழச்சியா. நாட்டின் ஆடவன். நாட்டின் ஆடவியா. நாட்டின் குண்டன். நாட்டின் பெருத்த குண்டில. அது அவனுக்கு இருக்கு குண்டி உனக்கு இருக்கா? பாத்தியா? எப்படினா? எப்படி? எப்படி? முரட்டு கேசிங்க ஆவத்துல வச்சுக்க. ஏ வர்க்கத்தை பாரு. மூலம் தள்ளி போயிரு உனக்கு. மூலம் தான் தள்ளும். உனக்கு வெளி மூலம் தள்ளி போயிரும். யாருக்கு பேசாத வருவா பாரு. உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? அதட்டி பேசி அம்பலகாரிப்பட்ட வாங்க நினைக்காத. உருட்டி பேசி நாட்டாம்பட்ட வாங்கணும்னு என்னகிட்ட வச்சுக்காத. ஆமா. என்னத கிழிச்சிருவே. என்ன புடிச்சு புடுங்க போற? என்ன புடுங்குவ? போய. சச்ச போடி. சரத போட வெண்ண. போடா வெண்ண. போடா வெண்ண. சபாஷ்ரா. போடா வெண்ண. வெண்ண. சபாஷ். ஆமா. இதான் இருக்கணும். என்ன? சபையறிந்து பேசு. சபையறிந்து பேசு. சில நேரம் பேசாம எடுத்து பழகு. வெண்ணன்னு கேட்டுட்ட. கேப்பேன். பேச்சுல அர்த்தம் இருக்கணும். என்ன அர்த்தம்? வெண்ண எதுல இருந்து வரும்? தயிர்ல இருந்து வரும். தயிர் எதுல இருந்து வரும்? மோர்ல இருந்து வரும். மோர் எதுல இருந்து வரும்? பால்ல இருந்து வரும். பால் எதுல இருந்து வரும்? மாட்டுல இருந்து வரும். என்ன மாடு? பசு மாட்டுல இருந்து. ஒட்ட மாடு தானே? ஆமா. அப்ப நீ தானடி வெண்ண. அப்புறம் என்ன போய் வெண்ணங்கற? வெண்ண எடுத்து விடுவேன். பதம் பார்த்து விடுவேன். நீ பதம் பாக்குற அளவுக்கு நான் ஒண்ணு இப்ப கிடையாது. நான் பச்சை தண்ணிலே வெண்ணெய் எடுக்கிறவன். நீ என்ன பேசுற? நான் சித்தரும்புல வெண்ணெய் எடுக்கிறவன். யாரு? நீ கொத்தனார்னா உனக்கு ஏத்த சித்தான் நானு. வச்சு செஞ்சு விட்டு போயிடுவேன். வச்சு நீ செய்யற அளவுக்கு நான் இடத்தை விட்டா தானே நீ வச்சு செய்வே. என்னமோ ஒரு வார்த்தை செய்யல. கொத்தனாரு நீ கொத்தனாரு. நீனு உனக்கு ஹெல்ப் பண்ற சித்தாள் நான். சித்தாளு. ஆமா. சித்தாளு எங்க நிப்ப? சித்தாளு கீழ நிப்பேன். கொத்தனார் எங்க நிப்ப? மேல நிப்ப. நாங்க என்னைக்குமே மேல தான். மேலயே நின்னு. நீ என்னைக்கு கீழ தான். நீ மேலயே நின்னுகிட்டு மேல சும்மா நிக்க மாட்டேன். கொத்தனாரு நிப்ப. மூணு சாமானோட நிப்பேன். என்ன ஜாமா? தூக்கு குண்டு, மட்டக்கம்பு, சரி, கரண்டி. கீழ நீ எதோட நிப்ப? சட்டியோட நிப்பேன். சீ வீசும். என்ன ஏய் சாந்த சட்டியோட நிப்பேன். ஆள பாரு. மொட்டையா சட்டியோட சாந்த சட்டியோட நிப்பேன். சாந்தி சட்டியோட நிப்பேன். கீழ நிப்பேன். கீழ நின்னு மேல இருக்கிற கொத்தனார் குண்ட பாப்பையா? ஓ குண்ட பாக்குறதுக்கு ஜெயரமேஷ் இருக்கேன். அவன பாக்க சொல்லு. அப்புறம் குண்ட பாக்கணும்ல. குண்ட பாப்பேன்னு சொல்லு. குண்ட பாப்பேன். சரிங்க. கையில இருக்கிற மட்டக்கம்பு பாத்தியா? பாக்கல. பாக்கணும். பாத்து நில்லு. மேல இருந்து சொருவுனாண்டா உள்ள போயிரும். யாரு நீங்க? மட்டக்கம்ப மேல இருந்து நீங்க சொருவுறிய. இருக்கிற சாந்தி சட்டில நீ என்னத்தை செய்வ? சாந்த கலந்து ஏத்திக்கிட்டு நிப்பேன். நீ தூக்கி குடுக்கணும். கொத்தனார் அடிக்கணும். அப்ப தாண்டி பொந்து அடவணும். அங்கதான் வா தவள தாமாய கெடுமிட்டு இருக்காங்க. பாப்பா உனக்கு அச்சலை வேக்குமா பொச்சலை வேக்குமா உனக்கு? நீ சொன்னியப்ப சித்தால நான் கீழே நிப்பேன். நீ கொத்தனாரு மட்டக்கம்பு கரண்டி தூக்குண்டோட மேல நிப்ப. நான் சித்தால இப்படி சட்டியை ஏந்தினாத்த நீ கொத்தனாரு மட்டக்கம்பை வச்சுக்கிட்டு இப்படி கிழுக்கு கிழுக்குன்னு அடிக்கலாம். இல்லன்னா உன் தலையெடுத்து நீ கையாலே அடிச்சுக்கிட்டு சாக வேண்டியதுதான். அடங்காத சிரிக்கு சடங்காயிட்டா அப்பனை கூப்பிடுவாளாம் குச்சிலு போட. சரி தெரியுமா? என்ன கீழ நின்று நீ தூக்கி கொடுத்தாத்தே நான் அடிக்க முடியும். ஆமா ஆமா ஆமா. இது 2026 சித்தாலே தேவையில்லை. கொத்தனாருக்கு தேவையில்லை. நேரத்துல வேட செந்தூர் போவேன். ஒரு கலவை மிஷின் எடுப்பேன். எம்சாண்ட போடுவீங்க. நான் 3/4 இன்ச் சல்லி தண்ணியை விட்டு பட்டனை தட்டினா போதும். கலவை மிஷின்ல கலந்து லிப்ட்ல ஏத்திட்டு போயிட்டே இருப்பேன். அப்ப என்னைக்குமே நீங்க ரெடிமேட் தான். நான் ரெடிமேட் இல்லமா. சொந்த கால்ல நின்று செய்வோம். சொந்த கால்ல இருந்து ஏறற முதல்ல ஏறறேன் குடு. சொந்த கால்ல எங்க நிக்கிற? குடும்பத்துல சொந்த கால்ல நின்னு நிக்கிறல்ல. பொண்டாட்டி பேச்ச கேளு. பொண்டாட்டி புருஷன் பேச்ச கேளு. புருஷன் பேச்ச கேட்கணும்னு உனக்கு சட்டம் கிடையாது. சட்டமே. பொண்டாட்டி பேச்ச எவன் கேக்குறானா அவனுக்கு தான் சொர்க்கத்துல இடம் இருக்காங்க. மைக்ல பேசினா குழாயில கேக்கும். குழாயில பேசினா மைக் கேட்காது இல்ல. சுவிட்ச போட்டா எது எரியும்? சுவிட்ச போட்டா லைட் எரியும். லைட்ட போட்டா சுவிட்ச் எரியாது இல்ல. குழாய திருனா என்ன வரும்? தண்ணி வரும்.
தண்ணியை திருநாக்குள்ள வராதுல்ல. பீடி குடிச்சா என்ன புகை வரும். புகைய குடிச்சா பீடி வராதுல்ல. சோறு திண்டா பீ வரும்ல. வரும்ல. அந்த பீய திண்டா சோறு வருமா? யார சொல்றீங்க? இப்ப பீ திண்ட முண்ட மாதிரி பேசுற. பீ திண்ட முண்ட மாதிரி நீ பேசுற. வெங்காயம் இங்கரே வெள்ள பூண்டு. வெள்ள பூண்டு. பொட்டட்டோ. ஏடா என் பணியாளர் பாத்து கொண்ட பையல. ஏடா என் தோசைக்கு தொண்ணாது கொண்ட பையல. சேவுக்கு நோடாம குடுத்த பையல. தூம்பி போன பையல. அரும்புக்கு நறுக்கு குடுத்த பையல. இருக்க வீடு இல்லாத பையல. அக்கலா இருக்கதவட. துணி இல்லாத பையல. இடியாப்பத்துக்கு இடிச்சு கொண்டவட. என் ஒத்த வாடி வாயை பொளந்தவட. போடி உங்க அம்மா. மகளே. ஏய் போடி உங்க ஆத்தா. மகளே போடி உங்க ஆச்சி. போய் போடி உங்க பெட்டிக்கார சேரமேஷ். மகளே போட மிருதங்கக்கார சதீஷ். மகளே சமூராஜா கண்ட்ரோலா பேசல. கண்ட்ரோல் இல்லாம போனன்னு வெச்சுக்க ஓ வண்டி எங்க போய் இடுபட்டு தள்ளி சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு இருக்கேன். இங்க ஒரு அமைதி படைக்கு அமைதி படை, அதிரடி படைக்கு அதிரடி படை. ஐயம்பாளையத்துல தற்கொலை படை ஆயிருவேன். யாரு நீங்க? இங்க ஒரு பொம்பளை நினைச்சாதான் ஆம்பளை உனக்கு மோட்சமே. ஆம்பளை நினைச்சாதான் உனக்கு மோட்சம். ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே ஒருவன் வாழ்வதும் பெண்ணாலே அவன் உலகத்துல வீழ்வதும் பெண்ணாலன்னு இருக்கான். சரியா? கணவனே கண்கண்ட தெய்வம் சொல்லிருக்காங்க. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை எவனோன்னு இருக்கேன். தவளை தன் வாயினால கடிச்சா வீடு வரை உறவு சொந்த வந்தான். சரி. வீதி வரை மனைவி, வீதியோட சரி. சரி. காடு வரை பிள்ளை நான் இருப்பேன். சரி. கடைசி வரைக்கும் மொட்டை போடுறது நான் தான். ஆமா. பெத்த தாய் வாப்பு. சரி. கடைசி வரைக்கும் ஆம்பளை தானே இருக்கேன். இப்ப நீங்க மொட்டை போடுறீங்களே, நீங்க மொட்டை போடுறதுக்கு யாரு காரணம்? யாரு? முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமந்து தொந்தி சரியா ஒரு குழந்தைய பெக்குறானா. பிரசவங்கிறது மறுபிறவி மாதிரி. நான் இங்க பொழந்துக்கிட்டு புள்ளைய பெக்கறனால தான் நீ உன் தகப்பனுக்கு மொட்டை இதுல ஓடுற. இல்லனா உன் எதுல ஏறிக்கிட்டு போடுவ? சொல்லு முதல்ல. பொழந்துக்கிட்டு பிள்ளைய பெறாங்களாம். நாங்க தான் சும்மா எப்படி பெறுவ? எப்படி? 365 நாள் மாசத்துல 29 நாள் ரைட் ராத்திரி இடந்து உழைக்கிறவ யாரு? யாரு நீங்க? நாங்க நினைச்சா தாண்டி உங்க பழுவுன்னு வீங்கு. உழைச்சு எங்க இது பண்ற? நாங்க நினைச்சாத்தே உங்க தரிசு நல்ல விலையும். நாங்க நினைச்சாத்தே உங்க பிரேஸ்மெண்ட்டை எழும்பும். சரி. நாங்க நினைச்சாத்தே உங்க ஊத்துல தண்ணி ஊறும். சரி. இங்க வருங்க. என்னங்க? மம்பட்டி இருமாருங்க. ஆமா. மம்பட்டில கீழ இருக்கிறது என்ன தெரியுமா? என்னது? சக்தி. சக்தி. அந்த கணை யார் தெரியுமா? யாரு? சிவன். சிவன். சக்தி அசந்தின்னு வை. கணைய சொருவிடுவேன். சக்தி இடம் குடுக்கறனால தான் சிவன் இதுல சொருகிட்டு கிடக்குற. நீ சொல்றியே நாங்க தான் பொளந்து பிள்ளை பெறமுண்டு. உனக்கு எத்தனை அறிவு? எனக்கு 6 அறிவு. 6வது அறிவு பேர் என்ன? பகுத்தறிவு. பகுத்தறிவு. இப்ப 5 அறிவுக்கு வர்றேன். தைப்பொங்கல் வருதுல. அலங்காநல்லூர்ல என்ன ஃபேமஸ்? ஜல்லிக்கட்டு ஃபேமஸ். ஜல்லிக்கட்டு. ஆமா. இந்த ஜல்லிக்கட்டுல என்ன மாடு விடுவாங்க? ஆள மாட பூட்டுவாங்க. இங்க வா இடத்துக்கு. பொட்ட மாடையா விடல? ஏன் விடல? நீ வாடி வாசல தாண்டனே ஒண்ணுக்கு இருந்துருவேன்ல. இங்க ஐயம்பாளையத்துல ராத்திரி நாடகம். காலையில மஞ்சு வரட்டு. இந்த மஞ்சு வரட்டுல என்ன மாடு விடுவாங்க? காளை மாட பூட்டுவாங்க. காளை மாடு தாண்டி பொட்ட மாட பூட்ட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? நீ ஓடும் போதே சாணி ஓட்டுருவேன். ஓடுவோம்ல. மாட்டு வண்டி பந்தயம் 1 லட்சம் ரூபாய் பரிசு. அதுல என்ன மாடு பூட்டுவாங்க? காளை மாடு பூட்டுவாங்க. ஏன் பொட்ட மாட பூட்டல? ஏன் பூட்டல? நீ ஓடும் போதே ஒண்ணுக்கு இருந்துருவேன். சாரதி ஓட்ட முடியாது. அங்கேயும் கால மாடுதான். ஐயம்பாளையத்துல விடிய விடிய மழை. காலையில விவசாய பெருங்குடி மக்கள் ஏற பூட்டி உழுக போகணும். அந்த ஏர் மாட்டுல என்ன மாடு பூட்டுவாங்க? காளை மாட பூட்டுவாங்க. ஏன் பொட்ட மாட பூட்டல? ஏன் பூட்டல? நீ சால் புடிக்கையிலே ரமேஷ் மாட்ட நோங்கிடுவ. நோங்குவல்ல. நீ பாடுற பாட்டுக்கு சுதியோட வாசிக்கிறாள். ஆமாங்க. ஜெய ரமேஷ். அவர் யாரு? ஆம்பளை தானே. ஆமா. சுதி இல்லாம வாச்சா பாட முடியுமா? பாட முடியாதுல. அவன் மூத்திரத்தை வாங்கி குடி. யாரு அவன் மூத்திரத்தை? அவன் ஆம்பளை தானே. குடிப்பங்க. இங்க உன் பாட்டுக்கு மிருதங்க வாசிக்கிற சதீஷ் யாரு? அவங்க ஆண்மகன் தாங்க. இங்க குட்டி ஆண்மகன். ஆமா. ஆல் ரவுண்டுக்கு வாசிக்கிற மகேஷ் யாரு? அவங்க ஆண்மகன் தான். ஆம்பளை தானே. ஆம்பளை தான். தாள வாசிக்கிறது யாரு? அவங்க அந்த பையன் பேர் என்னடா? ஸ்ரீ முருகன் மைக் செட் ஆபரேட்டர் யாரு? அவங்க ஆண்மகன் தான். இங்க உட்கார்ந்து இருக்கிற ஆம்பளை உட்கார்ந்து பெண்கள் உட்கார்ந்து இருக்காங்க. ஆமா. உன்னால குழந்தை பெறத்தா முடியும். அத்தனைக்கும் மூலகாரணம் ஆம்பளதான். மன்னிச்சிருங்க சார். இந்தியா வல்லரசாக வேண்டும். இந்தியாவுள்ள இளைஞர்களா விஞ்ஞானி ஆக வேண்டும் என்று அமெரிக்காவே அதிரவத்த ஏவுகணை நாயகன் டாக்டர் APJ அப்துல் கலாம் யாரு? அவங்க ஆண்மகன் தாங்க. ஆம்பளதானே. 1947 நள்ளிரவு 12 மணிக்கு சுதந்திரம் வாங்குறானே மகாத்மா காந்தியடிகள். அவர் யாரு? அவர் ஆண்மகன் தான். ஆம்பளதானே. ஆமாங்க. ரோட்ல அடிக்கிட்டே வருவேன். என்னமா நீ பொளந்து புள்ள பருவங்கற? கோச்சுக்காதீங்க சண்முகராஜ் அவர்களே. நீங்க இவ்வளவு அழகா பேசி என் அறிவு கண்ணை திறந்திருப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா உங்கள்கிட்ட நான் வசனத்தை விட்டுருக்கவே மாட்டேன். எம்பிட்டு பேச்சு. என் விளக்கண்ணை பிறந்த விளக்கண்ணை, என் வெங்காயத்துக்கு பிறந்த வெங்காயம். இவங்க பேசுறாங்க 1.5 முழத்துல நீட்டுறாங்க. 6 அறிவுனா என்ன? பகுத்தறிவுன்னு பேரு. அவன் பெட்டி வாசிக்கிற ஜெயரமேஷ் மூத்திரத்தை வாங்கி நான் குடிக்கணுமா? குடிப்பேன். நல்லா வாசிக்கிற ஞானஸ்தர். குடிச்சோம்னா நம்மளுக்கு ஞானம் பிறக்கும். ஆமா. அந்த ஐயா அப்துல் கலாம் ஐயாவா? அவரும் ஆண்மகன் தான். காந்தியடிகள் அவரும் ஆண்மகன் தான்.
எல்லாமே ஆண்மகன் ஆண்மகன் ஆண்மகங்கிறீங்களே, இந்த ஆம்பளைங்கிறதுக்கு யாரு காரணம் தெரியுமா? நம்மளை பெத்த தாய் தான். அதுக்கு ஒரு பொம்பளை தேவைப்படுறா. சரி, அதை விடியா. ஜல்லிக்கட்டு விடுறதுல காளமாடு, எருது கட்டு பூட்டுறதுல காளமாடு, ஆமா ரேஸ்ல பூட்டுறதுலையும் காளமாடு, இந்த விவசாயம் பண்றதுக்கு காளமாடு, எல்லாத்துக்கும் காளமாடு யூஸ் ஆகுது. நீ பொட்டை மாடு எதுக்கு யூஸ் ஆகுவ? பொட்டை மாடை தேடிக்கிட்டு காளமாடு டொங்காசு போட வரிய, அப்ப அதுக்கு பொட்டை மாடு தேவைப்படுறோம்ல. அப்ப குஞ்சம் மூடிக்கிட்டு கிடக்க வேண்டியதானே. ஆடு வாம்பே, உன்னை போட்டு ஏறு வாம்பே, என்ன கூந்தலுக்கு ஏறிக்கிட்டு வர? எல்லாத்துக்குமே ஆம்பளை மாடுதான். சண்முகராஜா ஐயம்பாட மேலையில இவளை அமைச்சு அழகா நிக்கிறீங்கன்னா யாரு காரணம்? உங்களை பெத்த தாய் தான். ராதா செல்வி இந்த ஊர் பொதுமக்களுக்கு ஒரு டான்ஸராக திகழக்கூடிய காரணம் யாரு? என்னை பெத்த தாய் தான். அப்ப பொம்பளை வயிறை கிழிச்சுக்கிட்டு பூமியில அந்த புள்ளைய இறக்குனாத்தான் இத்தனை இனிஷியலும் உனக்கு எடுபட்டுக்கிட்டு வரோம். நாங்க ஆம்பளை கிழிக்கிறோம், உன்னை போட்டு ஆம்பளை ஏறுறோம், நாங்க ஆம்பளை நக்குறோம். என்னத்தை புடுங்குன காட்சிய புடுங்கவா? நல்லா பேசினாரு, அவரு கை தட்டுறாரு பாருங்க. ஆமா ஆமா, இங்க நிக்கிறதுக்கு பெத்த தாய் தான் காரணம். ஆமா, எல்லாம் காரணம். காரணம் எப்படிமா தாய் காரணம்? ஏங்க தாய்ங்கிற ஸ்தானத்தை கொடுக்கிறது யாரு? யாரு? நீ பிள்ளை பக்காம 15 வருஷம் இருப்போம், உன்னை தாயின்னு சொல்லுவானா? மலடி வெரி குட் பங்காளி. ஏன் உடனே வச்சுதான் புள்ள பக்கமா ஊசி போட்டு பெத்துட்டு போறோம்? அப்புறம் இல்ல இருக்கட்டும், பிராய்லர் கோழி ஊசி, that is mean ஊசி. ஊசி ஊசி, அந்த ஊசிக்குள்ள இருக்கிற மருந்தே எங்க அண்ணன் வேல்முருகன் அண்ணன் மருந்து தான். எந்த மருந்து? நாடகமே அவங்க மருந்து ஏத்துறானு உனக்கு எப்படி தெரியும்? என்னது எப்படி தெரியும்? ஏய், இந்த ஒருமா இப்ப வந்துருச்சு ஊசி போட்டு, நீ ஊசி போட்டு பெத்துக்க. நானும் என் குழந்தையும் உன் குழந்தையும் கோயிலுக்கு போகும். ஆமா, முருகன் கோயிலுக்கே போகட்டும். முருகன் கோயில் அர்ச்சகர் இருப்பாரு. அர்ச்சகர் எப்படி அர்ச்சனை பண்ணுவார் தெரியுமா? முதல்ல ஏன் மயனுக்கு பண்ணுவாரு. எப்படிங்க? போன உடனே தேங்காய் வளத்தோட போய் தேங்காய் வளை உடைச்சிட்டு, உன் பேர் என்னடா? ஹரிகர சுதன். ஒரு உங்க அப்பா பேர் என்ன? சண்முக ராஜா. என்ன ராசி? கடக ராசி. என்ன நட்சத்திரம்? சுவாதி நட்சத்திரம். ஐயம்பாளையத்துல அத்தனை பேர் பாப்பாங்க ஏமையனை. எப்படி போதுவார் தெரியுமா? ஓம் சுக்லாம் பிரதர நமகாம், ஓம் சதுர்பூச நமகாம், ஓம் மேற்படி தாலுகா சம்பகுளம் நமகாம், சம்பகுளத்தில் பிறந்த தோப்பனா சண்முகராசா நமகாம், சண்முகராசா மகன் ஹரிகர சுதன், கடகராசி, சுவாதி நட்சத்திரம், சுவாகா பூசம். ஓ பூச நட்சத்திரம் கடகத்துக்கு. நன்றி நன்றி, சாரி நான் மாத்தி சொல்லிட்டேன். இதே ஓம் பிள்ளை போட்டும். பூசாரி கேட்பாரு, எந்த ஊரியா? புதுக்கோட்டை. ஆமா. உங்க அப்பா வேறு? எங்க அப்பா இல்ல, தர்மாஸ்பத்திரியில ஊசிக்கு பிறந்தேன். எல்லாரும் பார்ப்பாங்க 500 பேரும். ராசி ஒரு மஜரும் தெரியாது. அவர் அர்ச்சனை பண்ணுவார். எப்படி? ஓம் சுக்லாம் பிரதர நமகாம், ஓம் சதுர்பூச நமகாம், ஓம் மேற்படி தாலுகா தொண்டைமான் புதுக்கோட்டை நமகாம், புதுக்கோட்டையில் பிறந்த தோப்பனார் ஊசி நமகாம், ஊசிக்கு பிறந்த பிள்ளை நமகாம். செருப்புல பீய தொடச்சிக்கிட்டே மூஞ்சி என்ன மசத்துக்கு அடிக்குறாங்க? அடிப்பாங்க. என்ன மசத்துக்கு ரீஷிய போட்டு பிள்ளை பண்றாங்க. வெட்டி புண்ணாக்கு. ஏண்டி ஊசினா ஆள பாரு பொம்பளை. ஊசினா கபடி விளையாடு. பொம்பளை இல்லாம ஒண்ணுமே உனக்கு சாதிக்க முடியாது. என்னக்கு போனாலும் ஆம்பளை நீ ஒரு சாதனை பண்ணா பொம்பளை 2 மடங்கு சாதனை பண்றாங்க. ஏன் பொம்பளை பிள்ளைய படிச்சு கபடி விளையாண்டு கப்பு வாங்குனது இல்லையா? நான் இல்லன்னு சொல்றேன். ஓட்ட பந்தயத்துல கப்பு வாங்குனது இல்லையா? ஒலிம்பிக்ல கப்பு வாங்குனது இல்லையா? கிரிக்கெட்ல கப்பு வாங்குனது இல்லையா? அன்னை திரசாமா பொம்பளை தானே. தன்னோட கல்யாணமே பண்ணிக்காம எல்லா குழந்தைகளுக்கு தாயா விளங்கலையா? விளங்குனாங்க. சொல்ற அப்புறம் விளங்குனாங்க. பெருசா ஆம்பளை தான் பெருசு. அப்படி சொல்லு. அப்புறம் ஊசி ஒரு குடும்பத்துல இயற்கை தாமா நிக்கும், செயற்கை நிக்காது. அதத்தான் நானும் சொல்றேன். அப்ப என்னைக்குமே பொண்டாட்டி பேச்சுக்கு ஆம்பளை கட்டுப்பட்டு ஆகணும்ங்கற. புருஷன் பேச்ச பொண்டாட்டி கேட்கணும். பொண்டாட்டி 10 ரூபாய் சம்பாரிச்சா ஆம்பளை 15000 ரூபாய் நீ சம்பாதிக்கணும் முதல்ல. நான் 15 ரூபாய் சம்பாரிச்சா நீ என்ன செய்ய தெரியுமா? என்ன செய்யணும்? அந்த 15 ரூபாயை 30 ரூபாய் ஆக்கணும். திறமை இருக்கியா? ஒண்ணு எத்தனை? 1 2 2 4 4 போயிடுச்சு. 4 போயிடுச்சா? சைபர். சைபர்ல ஒண்ணு போகாதுல. எப்படி போகும்? இங்க பாரு சைபர். சரி. இங்க பாரு 1 உள்ள போகுதா? இந்த 1 யாரு? நீ. இந்த 1னா நானுமா? நீங்க. சைபர் யாரு? நீ. இப்படி இது எப்படி இருக்கு? ஓட்டையா இருக்கு. தொடர்ந்து இருக்குல்ல. இது எப்படி இருக்கு? டெம்பரா நிக்குது. ராதா செல்வி இப்படி இருக்கேன், சண்முகராஜா இப்படி இருக்கிற. நான் இடம் கொடுக்கறனால தான் ஒண்ணு இப்படி போயிட்டு வருது. நான் அப்படி மூடிக்கிட்டேன்னா உன் வாயிலே விட்டு போவேன். ஸ்ரீ முருகன் மைக் செட் ஓனர் யார் தெரியுமா? பிட்ரு. அவர்கிட்ட போய் வெல்டிங் மிஷின் வாங்குவேன். இந்த மூடி கிடக்கிற ஓட்டையை வெல்ட் எடுத்து விட்டுட்டு புளுக்குன்னு விட்டுருவேன். எந்த இடத்துக்கு வாழு நாடக உலகத்துல உனக்கு பேச்சுக்கு பேச்சு வைக்க நான் ஒரு ஆளா தான். நாடக உலகத்துல நீ எத்தனை டான்ஸர் வேணாலும் சந்திக்கலாம். என்னகிட்ட பேச்சுக்கு உன்னுகிட்ட பேச்சுக்கு மயங்கறவன் நான் ஆளு கிடையாது. என்ன அம்மா கொடுக்கு? நீ என்ன பெரிய மம்மா கொடுக்கு முதல்ல? என்ன பெரிய புடுங்கி பொன்னம்பளமா? நீ என்ன பெத்தல் பிரியர் அப்படி கிழிச்சு
என்ன பெரிய கிழிச்சிரு காலை ஒட்டச்சு புற அணைச்சுக்க இங்க என்ன பால் பாக்கெட் அந்த போயிரும் ஓ மிரட்டல் விட்டுலக்க எவ்வளவு ஏப்பா சாப்பா ரூபா பாரு பயந்தவ அவள்கிட்ட வச்சுக்கணும் பயப்பட வைக்கிறேன் பேச்சு விட்டுறதுக்குள்ள பயப்படுறவன் நான் கிடையாது புதுக்கோட்டைனா என்ன அர்த்தம் தெரியுமா உன் கொட்டையை நான் புதுப்பிக்கிறதுக்கு வந்திருக்கேன் ஞாபகத்துல வச்சுக்க கொட்டையா புதுப்பிக்கிறதுக்கு ஆமா அதனாலதான் புதுக்கோட்டையில இருந்து வந்திருக்கேன் தெரியுதுல்ல கோவண்ணா போடு கோ போட்றாத இடத்த காலி பண்ணி அட்வான்ஸ்ல ஆவட்டாங்கல டிஃபென்ஸ்ல ஆவட்டாங்கல சந்தர சிந்து பண்ணா உன் பொந்துலயே சிந்து வர்றவன் நானு பொந்து உன்கிட்ட இருக்கு இருக்குல்ல என்கிட்ட இருக்கு அது இருக்குல்ல நான் சிந்து பாட்டி வாய் பதன கை பதனமா பேசாத நான் வாய் உனக்கு பதனமா இருக்கட்டும் பிரஜாவதி பதனமா இருந்துக்க நல்ல விஷம் பொல்லாத யாரு உனக்கு கொடுக்கல விஷம்னா ஜெயராமஸ் எதுல அங்கேயே ஆம்பளைட்டு தான் போறேன் தெரியுதுல எல்லாம் பேசுற இந்த இடத்துல என்ன பண்ற இடத்துல நீங்க என்ன பண்றீங்க நான் பிசினஸ் பண்ணி நானே பிசினஸ் பண்றேன் என்ன பிசினஸ் வியாபாரம் என்ன இழந்த பழம் இழந்த ஆமா இழந்த பழமா என்ன இழந்த பழம்னு இப்படி ஜெயிச்சா காமிக்கிற புடி கணக்கா குத்து கணக்கா ஒரு குத்துக்கு 1 ரூபாய் இஷ்டம் இருந்தா வாங்கிக்க இல்லனா ஐயம் பழத்துல சும்மா கொடுத்துட்டு பசங்க சாப்பிட்டு ஃப்ரீயா இருக்கட்டும் வாங்க மாட்டாங்க ஏன் வாங்க மாட்டாங்க ஏன் வாங்க மாட்டாங்க என் பழத்தையாவது வாங்குவாங்க உன் பழத்தை வாங்க மாட்டாங்க என் பழத்தை எப்படி வாங்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியுவியா நீங்க இழந்த பழம் ஆமாங்க நானும் பழம் தான் பழங்கள் ஆமாமா உன் பழம் சீசனுக்கு தான் கிடைக்கும் உங்க பழம் என் பழம் வருஷத்துல 12 மாசம் கிடைக்கும் அப்படினா ஆச்சரியமான பழம் பனானாஸ் வாழைப்பழம் வாழைப்பழம் இந்த வாழைப்பழம் நம்ம நாடகம் ஆரம்பிச்சாலும் வேணும் வேணும் நாடகம் முடிக்கையில வேணும் நம்மட்ட 4 ஐட்டம் இருக்கு என்ன சொல்றீங்க ஏங்க ரஸ்தாலி என்ன ஐட்டம் ரஸ்தாலி ரமேஷ் மொத்தமா வாங்கிட்டேன் இந்த சிறுமலை பழம் இருக்குல்ல அது யார் வச்சிருக்கா சதீஷ் பிரியமா சாப்பிடுவேன் ஓ விழுக்கு விழுக்குண்டு விழுக்கு மகேஷ் அவள் வந்து செவ்வாழை தான் சாப்பிடுவாரு இவங்க அது இந்த தாளம் கற்பூரவள்ளி ஆளை பார்த்தாலே பேண்டா ஓடி தாண்ட முடியாது நீங்க நம்மட்ட தமிழ்நாட்டு ஐட்டம் கிடையாது எப்படி கேரளா ஐட்டம் அது எப்படி நேந்திரம் ஆஹா நேந்திர சிப்ஸ் போடுவாங்களே அந்த வாழை மரமே பிடிச்சா மெதுவா 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 என்ன ஒரு புடிமானமே இல்லாம தவறில பழத்தை பார்த்தா தூர கலப்பும் இப்படி கிளப்பும் உங்க பழம் எப்படி நம்ம பழம் கவட்டை எல்லாம் கொடுக்க வேண்டியது இல்ல கொடுக்கிறது இல்ல நீ கை தொட்டா போதும் அவ்வளவு ருசியா இருக்கும் முடிக்கிட்டு அப்படியே பழத்தை வச்சுக்க அப்ப 2 பேர் வாழி ஆடி பாடி ஆடுங்க அடி கையளவு பிஞ்சைக்குள்ளே அடி கையளவு பிஞ்சைக்குள்ளே கணக்கில்லாத வாழைமரம் கணக்கில்லாத வாழைமரம் இந்த வாழைமரம் தோப்புக்குள்ளே வாழைமரே தோப்புக்குள்ளே நான் பூட்ட போறேன் கலப்ப ஐயம்பாளையத்துல ஓட்ட போறேன் நம்ம பொழப்ப பூட்ட போறேன் கலப்ப ஓட்ட போறேன் பொழப்ப கையளவு பிஞ்சைக்குள்ளே கணக்கில்லாத வாழைமரம் பிஞ்சைக்குள்ளே கணக்கில்லாத வாழைமரம் வாழைமரம் தோப்புக்குள்ளே பூட்ட போறேன் கலப்ப ஓட்ட போறேன் பொழப்ப ஓட்ட போறேன் கலப்ப ஓட்ட போறேன் பொழப்ப அப்பா வாத்தியாரே மைக் இங்க இருக்கு வாத்தியாரே அந்த இருக்குல மைக் உங்களுக்கு எந்த இதுனே தெரியாதா சார் கண்டதெல்லாம் வாய வைக்கிறீங்க எப்படி சார் பழைய மண்ட மைக்னு பாத்துட்டேமா தாளாட்ட நான் போறேன் தாளாட்ட நான் போறேன் தாலே லாலே
ஆத்தாடி முரட்டு குசுவாவில் இருக்கு. நீ மனுஷனா மாடையா இதே தேடிட்டு வந்த? ஆம்புலெட் வேணும்டான்னு கேக்குறாங்க. அதுக்கு என்ன பண்றது? இப்படியா? சே முட்டை குசுவா போகுது கருமத்துல. வாடா அங்க நில்றா. எதுக்கு? திருப்பி காமிமா. ஏய் கொண்டே போடுவேன். போடியா முதல்ல. நீனாவது பரவாயில்ல. அவெல்லாம் போட்டுருக்கேன் ஆம்புலி பாரு. பூரி வாங்க முதல்ல. தலையா அழகாட்ட நான் போறந்தேன். அடிக்கம்மா கட ஓரத்திலே கண்ணாத்தான் என்ன கண்டுக்காம போறியடி. ஏன் வாத்தியார ஏன் என்னாச்சு? வேன்ல உள்ள செருப்புலாம் இங்க வந்துடும். நைஸா செய்யி. லப்லப்னு செய்யாத. என்ன சொல்றீங்க? நான் அதுக்கு கட்டுப்படுறேன். இல்ல இருள் அடிச்சிருவேன். இப்பதான் பாத்திருக்கேன். நைவா பாத்துட்டானா வெள்ளாவி பானையில மண்டையை விட்டுருப்பேன் பாருங்க. நைவா செய்யுமா? ஏ சிஞ்சினு காஞ்சில கிளி சிரிக்குது பச்சைக்கு ஓடி வந்த மேடை ஆட்டமாடி ஆட வந்த என்ன மட்டும் பாட வந்த வேலை அளவிட்டு ஓடிவிட்ட கூட்டத்தோட நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்ல நான் அழுகிறேன் அழுகிறேன் அழுக வல்ல. என்னாச்சு? சிவன் ராத்திரி வந்தாத்தான் சூடு குடிக்கும் இருக்கடா. ரொம்ப வண்டி செட்டுக்கு போறது மாதிரி இருக்கு. மச்சானே அச்சுக்கடி முந்தானே முடிச்சிலதான் மச்சானே வச்சுக்கடி முந்தானே முடிச்சிடலாம். சொல்லுங்க மாமா. நல்லா ஆடுறீங்கம்மா. நல்லா ஆடுவேன். நல்லா பேசுறீங்க. நினைக்கிறேன் சும்மா இருந்த சூட்டுக்கோள் மாதிரி நம்மளை கிளப்பி விட்டாப்லையே. உண்மையிலேயே உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு. வாட் இஸ் யுவர் நேம்? அப்படின்னா உள்ள ட்ரௌசர் போட்டிருக்கியா? பார்க்குறீங்களா என்ன கலர் போட்டிருக்கேன்னு? பூரா கண்ணு என்ன இருக்கும். ஏய் புதுசியா? உங்களுடைய பேர் என்ன? என் பேர் சரசு. உங்க பேருங்க? சரஸ். ஆமா. மை நேம் இஸ் ஒரஸ். ஒரசு சரஸ். ஒரசுடா. சரஸ்டி. ஒரசுடா. ஒரசுனா தீ பிடிக்கும். ஒரசுடா. ஒரசு ஒரசி தானே மண்டையில முடியலாம. என்னடா ஆர்வத்தில் கிடக்கேன். பேரை மாத்திட்டு. பரவாயில்ல. என்ன பேருங்க? என் பேர் கெண்ட குஞ்சு. என் பேர் கழுத்தி குஞ்சு. என் பேர் குறவ குஞ்சு. உங்க பேருப்பா? அவன் பேர் ஐர குஞ்சு. எங்கடா குஞ்சே காணா ஐர குஞ்சு? உள்ள மடக்கி போட்டிருக்கேன். உங்க பேருப்பா? என் பேருங்களா? மக்கா மக்கா பெரிய அம்மாயில நடக்கும். எல்லா குஞ்சையும் பார்த்துட்டு இவரு குஞ்சு அது கட்லா கெண்டை. ஆளை பார்த்து சுரண்டவே ஒரு வாரம் ஆகும். ஏங்க எப்படி பேரு? சூப்பர் பேர். பொருத்தமான பேரு. என் பேர் இந்த குஞ்செல்லாம் வாங்கி சட்டியில போட்டு உப்பை போட்டு அலசுன்னு அலசி சீட்டு காசை கிட்ட அப்புறம் சட்டியில் அலசலாம். என் பேரை மாத்தி. என்ன பேரு? என் பேரு சொக்கலிங்க. முழு பேரு சுருக்கமா சொக்கு. என் பேரு முழு பேரு ஜக்கம்மா. அம்மாவை எடுத்துட்டு ஜக்கு ஜக்குன்னு வச்சிருக்கேன். ஜக்கு ஜக்கு. நம்ம ரெண்டு பேத்துக்கு பிள்ளை பிறந்தா நக்குண்டு வைப்போம். யார நக்க சொல்றது? ரமேஷ குப்பரை போட்டு நக்கு. அதனால புது பேரு. என்ன பேரு? எங்க அப்பா கொலசாமியில வச்சாரு. என்ன சாமி? நிமிந்தடிக்கிற நீலமேகம். என் பேரு கொலசாமி பேரு பொந்து கருப்பாயி. பொந்து கருப்பாயா? அப்ப நான் பேரை மாத்தி. என்ன பேரு? கடப்பார முனியே. எங்க கடப்பார? உன் பொந்து கடப்பார. உன் பொந்து கடப்பார. என்ன முன்னாடி இது வருது? அதனால உண்மையான பேர் என்ன? என் பேர் ராதா செல்வி. என் பேர் சண்முகராஜ். ஓ அந்த சண்முகராஜா நீங்க தானா? உனக்கு ஊருதா? இல்ல ஊரு தானே உத்து பாருவே.
ஊரு தான் அரிக்குதா? ஊரு இதான் புதுக்கோட்டை. உங்களுக்கு பேரு? ஊரு பேரு? என் ஊரு அங்கன தாண்டி. என்ன தாண்டி? ஐயம்பாளையத்தை தாண்டி. அங்கன தாண்டி. தெருவு பேரெல்லாம்? தெரு பேரு முள்ளமாரி பசார். யாரடா? முடிச்சவிக்கு தெரு. யாரு? 9ஆம். எனக்கு எப்படி தெரியுமா? மேல 2 கீழே 1. அது இல்லாட்ட உன்னை காலாண்டர் போட விட மாட்டாங்க. கீழே வளவு. என் பேரு கீழே வைப்பார். நல்ல வைப்பார். சொல்லுங்க. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ என்ன? ஐ லவ் யூ தெரியாது. நடிக்கிறா பாரு. வாடி நொங்கு வெட்ட போறதுண்டா. ஆத்தி உன்னை நம்பி வந்தோம்னா இந்தா இவன் கூப்பிடுறான்னு போயிடாத. ஏன்? புனிய வச்சு ஏறிடுமே. அவனை வர சொல்லுது. அவன் நொங்கு எடுவிட்டு போயிடும். அவன் நொங்கு 5 கண்ணு நொங்கு. இந்த தண்டி. ஆளை பார்த்தாலே தெரியுது. உங்களை நான் காதல் பண்றேன். காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி வரைக்கும் உன்னை வச்சு. ஏய் வயசுக்கு வந்துட்ட. இல்ல ஆடு கத்துற. அப்படி இல்லாட்ட ஒத்துக்கிற மாதிரி. கடைசி வரையும் வச்சு காப்பாத்து வரைக்கும். நாம வச்சு குளிக்கிற முதல்ல. என்னுடைய காதல் எப்படியா? காதல் எப்படிப்பட்ட காதல்? மனிதன் உணர்ந்து கொள்ள. இது மனிதர் காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது. குழிக்குள்ள போனது. புனிதமானது. என்னுடைய காதல் எப்படியாப்பட்ட காதல்? அந்த சிவரஞ்சனி ராகம். ஆமா ஐயா. இது ஒரு ஜீவன் தான். இது உன் பாடல் தான். ஓயாமல் இசைக்கிறது. இந்த இரு கண்ணிலும் ராதாவும் ஞாபகம் உறங்காமல் இருக்கின்றது. பாசங்களும் பந்தங்களும் ஐயம்பாளையம் பாசங்களும் பந்தங்களும் காலங்களும் கலைத்தாலும் கலையாதது. கருவாச்சி கருவாச்சி உன் சாடமாட பார்வையாலே காதல் வந்து உருவாச்சி. கண்ணால சொன்னதெல்லாம் என்னாச்சு? இப்ப காதல் வந்து பொது உடமையாச்சு. ஊரடங்கும் சாமத்தின விழிச்சிருந்தேன் ஊர் கோடி திண்ணையில. நினைப்புல படுத்திருந்தேன். காத்தடிச்ச சடசடக்கும் உலகில உன் சிரிப்பு. புரண்டு படுத்தாலும் மக உன் நடப்பு. தங்கத்தில் முகம் எடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து மங்கை என்று வடிவில் வந்த மலரோ நீ மஞ்சள் விநாயகனே கரிமுகனே கணபதியே அருள்வாய் ஐயா. கணபதியே அருள்வாய். கண் பார்வை ரசிக்க சொன்ன வார்த்தை காட்டில் போனதோ மேருமா